இன்னைக்கு என்னையா பார்க்க போறோம் அப்படின்னா கன்வர்ஷன் ஆஃப் கால்வனோமீட்டர் இன்டு அம்மீட்டர். அப்ப எடுத்தோம் நமக்கு என்ன தெரியும், கால்வனோமீட்டர் நான் எதுக்கு சார் அம்மீட்டரா மாத்தணும்? ஓகே, இப்ப நம்ம வீட்டுல வந்து சமையல் பண்றாங்க, மட்டனே சமைக்கிறாங்க. மட்டனை நம்ம என்ன பண்ணணும், சமைச்சுதான் சாப்பிடணும். அப்படியே ராவா நம்மளால சாப்பிட முடியாது. அதே மாதிரிதான் கால்வனோமீட்டர் டைரக்டா நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஏன் சார் யூஸ் பண்ண முடியாது? அப்ப கால்வனோமீட்டர் இஸ் எ டிவைஸ் யூஸ்டு டு டிடெக்ட் த கரண்ட். கரண்ட் இருக்கா இல்லையான்னு சொல்றதான் கால்வனோமீட்டர், ரைட்? அப்ப அம்மீட்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னா அது அம்மீட்டர். கால்வனோமீட்டர் இஸ் நாட் மார்க்டு இன் ஆம்பியர், பட் அம்மீட்டர் இஸ் மார்க்டு இன் ஆம்பியர். அதனால கால்வனோமீட்டர் நான் எதுவா மாத்துறேன், அம்மீட்டரா மாத்துறேன். எப்படி சார் மாத்துறீங்க அப்படின்னா, கால்வனோமீட்டர் கூட ஒரு ரெசிஸ்டன்ஸை பேரலா கொடுத்தா அது இப்ப இந்த சிஸ்டம் நமக்கு எதுவா மாறிடுச்சு, அம்மீட்டரா மாறிடுச்சு. அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பேர் என்னையா, ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். கால்வனோமீட்டர் எதுவா மாறிடுச்சு, அம்மீட்டர். சவுண்ட் உள்ள போயிருச்சா? அப்ப லோ ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் parallel, then it is called the conversion of galvanometer into ammeter. அதுல ஐடியல் அப்படிங்கிற ஒரு வேர்டை சேர்த்துக்கோ. லோ எவ்வளவு லோ, 0 லோ. அப்ப 0 ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் parallel, then it is conversion of galvanometer into ideal ammeter. Okay.